கந்தன் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கந்தரப்பம் நல்ல புசு புசுன்னு பஞ்சு போல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு சிறுபத்தம்பருப்பு, 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக 2-3 தண்ணி மாற்றி அலசி கழுவிட்டு இதோட தண்ணி சேர்த்துட்டு 3 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டு இப்போது ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு எல்லாமே ஊறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 கப்பு தேங்காயும் சேர்த்துக்கோங்க, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு சுக்கையும் இடித்து சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பாதி மட்டும் வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற அரிசி பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மீதி இருக்க சர்க்கரை பாகையும் சேர்த்து அரைச்சிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மாவோட சேர்த்துட்டு இப்போ ரெண்டும் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்துடுங்க. மாவோட பக்குவத்தை பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி மாவை நல்லா கலந்து எடுத்துருங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 கரண்டி மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க. இதை நீங்கள் மிதமான தீயில வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க. 2 பக்கமும் செவந்ததும் எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், கந்தரப்பம் ரெடி. இன்னைக்கு திருக்கல்யாணம், முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த கந்தரப்பத்தை பிரசாதமாக செஞ்சு பூஜை செய்யுங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க, ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.